Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நல்லா இருந்தது படம். படம் பார்த்துட்டு ஏதாவது பயந்தீங்களா? நிறைய வாட்டி பயந்துட்டேன். எப்பப்பெல்லாம் பயந்தீங்க? பேய் வரும்போது தான் பயந்தேன். பேய் வரும்போது தான் பயந்தீங்க. சரி, ஓகே. ஸோ இந்த காமெடிலாம் எப்படி இருந்தது? காமெடிலாம் நல்லா இருந்தது. யார் ரொம்ப பிடிச்சது? சந்தான சாரா இல்லை மொட்டை ராஜேந்திரன் சார்? ரெண்டு பேருமே காமெடி தான் பண்ணாங்க, நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் ஓகே. யார் உங்களுக்கு பிடிச்சது? சந்தானம் சார் தான் நல்லா காமெடி பண்ணாரு. ரெண்டு பேருமே நிறைய தான் காமெடி பண்ணாங்க. நல்லா இருந்தது. ஏதாவது டான்ஸ்லாம் ஆடினீங்களா பாட்டுக்கு? இல்ல, பாட்டு வரல. சரி, இந்த பேய் வரும்போது ஏதாவது கண்ணு நான் பயந்தீங்க? அவ்வளோதான். ஓகே. 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம்? 5மே தரேன். படம் காமெடியா இருக்கும். நல்லா பேய் படமா? ஆமா, படம் நல்லா இருந்தது ப்ரோ. புது கான்செப்டா இருந்தது ப்ரோ, மற்ற படம் மாதிரி இல்லாம. காமெடியா இருந்ததா? காமெடி தான் ப்ரோ ஃபுல்லாவுமே. சந்தானம் பேய் படமா இது காமெடி படம்? பேய் படம்லாம் எதிர்பார்த்து போகாதீங்க ப்ரோ, காமெடி மட்டும் எதிர்பார்த்து போங்க. காமெடிக்காக பார்க்கலாம் படம், சரிங்களா? இவர் காமெடியானாவே நடிக்கலாமா இல்லை ஹீரோவா பண்ணா நல்லா இருக்கும்? காமெடியானாவே இருக்கலாம் தோத்து. அப்படிங்களா? காமெடியா இருந்தா படம் தலைவா, படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்குண்ணா. அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க ரெண்டு பேரும்? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பசங்க வந்தோம் நிறைய பேரு. எப்படி சொல்ல, ரெண்டுமே காமெடி படம் தான். அது சிச்சின்னாகிற வயிறுலாம் வலிக்குது எனக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இல்லை ப்ரோ, அவ்வளோ காமெடியாலும் பழைசனா இருந்துச்சு. எல்லாம் பழைய ஜோக்கு அது என்ன இருந்துச்சு, பழைய ஜோக்கே அடிச்ச மாதிரி. இந்த சந்தானம் சாரை வந்து காமெடியானா பார்க்க நல்லாதா இல்லை ஹீரோ அப்படின்னு பார்க்க நல்லா? காமெடியானா பார்த்து நல்லா இருந்துச்சு. திரும்பி அப்போ கம்பேக் கொடுத்தா கண்டிப்பாக ஹிட் ஆகணும் நினைக்கிறீங்களா? இல்லை ஹீரோவா பண்ணலாம்? ஹீரோவே பண்ணலாம் ப்ரோ. இல்லை பேய் இருக்கா இல்லையா? பேய்னா இல்லை ப்ரோ. காட்டுறாங்களா இல்லையா? ஏதோ காட்டுறாங்க. உங்களுக்கு பிடிக்கலானா? வேஸ்ட் ப்ரோ, படம் எதுவுமே இல்லை ப்ரோ, கதையே இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒர்த்து. பேய் படம் வந்தீங்களா காமெடி படம் வந்தீங்களா? காமெடிக்கு தான் வந்தோம், பட் ஆனால் ஒர்த்து நல்லா இருக்கு. சந்தானம் சாரை வந்து காமெடியா பார்க்கறது நல்லா தான் இல்லை ஹீரோவா பார்க்க நல்லா? காமெடியா தான் ப்ரோ, ஹீரோலாம் ஒரு வேலைக்கு ஆக மாட்டார். பேய் காட்டுறாங்களா இல்லையா? பேய் கான்செப்ட்லாம் இல்லை ப்ரோ, காமெடி தாராளமாக வரலாம். மொட்டை ராஜேந்திரனும் இவருக்காகவும் தாராளமாக வரலாம். ஒர்த்து. ஆனால் DD1 DD2 சம்மைட்டுங்களா? இது அதுக்கும் மேலே. இது அடுத்த DD3 விட்டா பார்ப்பீங்களா? தாராளமாக பார்க்கலாம். ஒர்த்து. இது 2வது தடவை கூட இப்போ வந்து பார்க்கலாம். ஆனால் நல்லா இருக்கு, ஒர்த்தாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் மற்ற எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக சிரிச்சின்னு தான் இருந்தோம். ஒர்த்து தான். நல்லா சந்தானத்தோட நடிப்பு தான் ப்ரோ, அது எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு ப்ரோ. DD1 மாதிரி இருக்குங்களா இல்லை அதுக்கும் மேலேயா? DD1 DD2 DD3யோட இது அதுக்கும் மேலே தான் ப்ரோ. இது இன்னும் வரலையா ப்ரோ? DD3 வந்துச்சா என்ன? DD18 தான் பார்ட் 3 அது. அப்படிங்களா? ஆமாம், இது DD டேர்டெவில் நெக்ஸ்ட். இது 4வது பாட்டு இது. ஓகே ப்ரோ, சரி ஓகே. காமெடி இருக்கா இல்லை பேய் இருக்கா ப்ரோ? எதுக்கு பயப்படுற மாதிரி இருக்கா? பயப்படுற மாதிரி ப்ரோ. பசங்களாம், சின்ன பசங்களாம் பார்த்து நல்லா சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு படம். ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, ஹாப்பியாக இருக்கலாம். இது எந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்களாம் பார்க்கலாம்? ஃபேமிலி அட்டன்ஸ் ப்ரோ. ஃபேமிலி அட்டன்ஸ் பார்க்கலாம். கண்ணு கூசுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபேமிலி அட்டன்ஸ் வந்தால் தாராளமாக பார்த்துட்டு போகலாம். ஏன்னா சம்மர் டைமு, எல்லா ஸ்கூல் பசங்க காலேஜ் எல்லாம் லீவு, ஜாலியாக பார்த்துட்டு போகலாம் ப்ரோ படம். ஓகே, நான் பார்க்கலாம், ஃபேமிலி கூட பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி ஃபன் என்டர்டைன்மெண்ட் மூவி. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் வேணும்னா வந்து பார்க்கலாம். பேய் படம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வந்து பார்க்கக்கூடாது. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நான் பேய் படம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்தேன். அவ்வளோவா இல்லை, பெட்டர். நான் ரொம்ப பேட். காமெடி வாஸ் வர்த். வந்து அதுவும் என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு வந்து பார்க்கலாம். 3 மணி நேரம் ஜாலியாக இருக்கும். ஐ திங்க் தே டிட் நாட் ஹாவ் நிறைய மியூசிக் இல்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பழைய சாங்ஸ் அப்படி தான் போட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட் சாங்ஸ் தான் நடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மூவிக்குள்ளே இன்னொரு மூவிங்கிற போது they did not put any new songs. ஸோ அந்த கான்செப்ட் எவ்வளோ கரெக்டாக எடுத்துருக்காங்க. Yeah, it's a very good work. நல்லா பண்ணியிருக்காங்க. ரிவ்யூவரா இட்ஸ் நைஸ். தக்கா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் சந்தானம் எப்படி பார்த்துட்டு இது வந்து எனக்கு பர்சனலி எனக்கு வந்து ஐ லைக் தட் கோல்டன் எரா ஆஃப் சந்தானம். பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஓகே ப்ரோ, இப்போ சந்தானம் சாரை வந்து ஹீரோவா பார்க்க நல்லா இருக்குங்களா இல்லை இதே மாதிரி ஒரு காமெடியனா பார்க்க நல்லா இருக்கும்? எனக்கு ரெண்டுமே பிடிக்குங்க. எனக்கு ஒரு ஹீரோ வித் காமெடியன் ரெண்டுமே ஓகே. இதுக்கு வர அப்கமிங் மூவிலாம் சொல்றேன், இந்த மாதிரி நடிச்சீங்கன்னா ஐ வாண்ட் சந்தானம் டு பி a comedian again. இந்த படத்தை பற்றி ஒரு லைனில் வந்து சந்தானமே அவர்களே வந்து சொல்லியிருப்பார், தெளிவாக சொல்லிட்டு இருப்பாரு. நல்லா இருக்கிற படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்காது. இதுதான் உண்மையான ஸ்டோரி, கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதே போல் நான் உண்மையாக சொல்கிறேன், படம் நல்லாவே இல்லை.
இப்போ நான் நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா அந்த படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தான்னு வச்சுக்கா, அப்புறம் அவன் ரொம்ப பாதிக்கப்படுவான். எங்களை திட்டுவான், உங்களை நம்பி நான் படம் பார்த்தேன், நல்லா இல்லாத படத்தை ஏன்டா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்ட்டு. ப்ரோன்றார் ப்ரோ, வெறுப்பாகுது ப்ரோ. அது ஏன் ப்ரோ பேசுறதே பேசுற மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஸ்லாங்கே சரியில்லை அவருக்கு, அதுவே ரொம்ப கிரிஞ்சா இருக்குது. சந்தானத்தோட கிரிஞ்சு நடிப்பை இந்த படம் தான் குழந்தை மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த நடிக்காதவன் ஃபர்ஸ்ட் படம் நடிப்பான் பாருங்க, எப்படி நடிக்கணும்னே தெரியாம அவரு ஆக்சுவலா இந்த படத்துக்காக தான் அந்த பாட்டை எழுதினாருன்னு நினைக்கிறேன். பாப்கார்ன் காசு கோவிந்தா, பார்க்கிங் காசு கோவிந்தா, ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா, ஹீரோ நடிப்பு கோவிந்தா, மொத்த படமும் கோவிந்தா. இந்த கோவிந்தாக்கெல்லாம் பீப் போட்டுருக்கா டேய், கேள்வியை கூட்டி நீங்களே பாயிண்ட் விட்டுக்காதீங்க. இல்ல பாட்டே இல்ல. இதுல மிகப்பெரிய பிரச்சனை இந்த கதையில என்னன்னா, இந்த கேம் ஷோக்குள்ள போறவங்க யாரு? ஆமா, படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்கள கொலை பண்றாரு. அப்புறமா வந்து அவங்கள கேம் ஷோக்கு அனுப்புறாங்க. இப்போ சோ படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க தான் மெயின் கேரக்டர். இவரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் குத்த மாதிரி சீனே இல்லையா அங்க படத்துல. அப்புறமா நான் எப்படி உட்காந்து பார்க்க முடியும்? எடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் இவங்க டைரக்டர் என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு 3 படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குற மாதிரியும், அதால வர பிரச்சனைகள், அதால இவர் என்னென்ன பாதிக்கப்படுறாரு, இல்ல ப்ரொடியூசர் தரப்பு என்னென்ன பாதிக்கப்படுது, இத ஒரு 20 மினிட்ஸ் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க கேம் ஷோக்குள்ள எடுத்துட்டு போயிருந்தா மேபி படம் உட்காந்து பாத்துருக்க முடியும். நீங்களும் டிராக் பண்ணிருக்க தேவையில்ல. 2 hour தூக்கிட்டு போய் அந்த பேய் வீட்டுல உட்கார வச்சு, அம்மா இப்ப என் வீடு போனாலும் பேய் வீடு மாதிரி தான் இருக்கும். மொட்டை ராஜேந்திரன் தான் வந்து காப்பாத்திருக்காரு கொஞ்சம், ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடி, மத்தபடி சுத்த வேஸ்ட். ப்ரோ அப்பா அவர் ப்ரோன்னு சொல்லிதான், இதுக்கப்புறம் ப்ரோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தையே. ஏன்னா கடுப்பாகுது ப்ரோ. பாத்தீங்களா எனக்கு வருது பாரு. சாரி, படம் வர்த்துல நீங்க காமெடியனா பார்க்க நல்லா இருக்கா இல்ல ஹீரோ? தயவு செய்து வந்து இப்போ நடிக்கிறாப்புல எங்க தலைவன் கூட எஸ்டிஆர் நடிக்கிறாப்புல அதே மாதிரி போயிடணும், அதே மாதிரி நடிச்சிடணும். ஆமா பெஸ்ட். சந்தானம் சாருக்கு வந்து ஆக்டிங் வந்து இப்ப ரொம்ப கிரிஞ்சா மாறிடுறாரு. அவருக்கு எப்படின்னா படம் ஓட வைக்கணும்ட்டு புதுசா நான் ட்ரை பண்றேன்ட்டு கிரிஞ்ச் பண்ணிடுறாரு. ஒண்ணுமே இல்ல, ஹீரோயின்ஸ் எல்லாம் ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல, திடீர்னு பேய் ஏன் வருதுன்னு தெரியல. இந்த கதையெல்லாம் அந்த டைரக்டரை நான் கேட்கறேன், கொஞ்சோண்டு மனசாட்சி இருக்கு அவனுக்கு. ஆர்யா சார் இப்படி தூக்கின்னு போய் செஞ்சு விட்டீங்களே, தலைக்கீழ தான் நான் குதிப்பேன்னு தள்ளி விட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தை எவ்வளவு ஒரு இதோட வந்தேன் தெரியுமா? நானு சந்தானம் படம் நல்லா ஒரு படத்தை DD2 அக்யூஸ்ட் 1 இதுல இருந்தே அவர் ஃபேன். நானு எப்படி போனாலும் மனுஷன் படத்துல ஒரு கதை இருக்கும்டான்ட்டு. ஆனா இங்க வந்தா மனசாட்சியே இல்லாம பண்ணி வச்சிருக்கீங்க. ஒன்னும் இல்ல ப்ரோ, விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன். செம டென்ஷன் ஆகுது. பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து முட்டிக்கு கீழே நான் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணி படத்துல வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க போல. ஸோ எல்லா சீன்லையுமே முட்டிக்கு மேலதான் ட்ரெஸ்ல இருக்காங்க. அது வந்து ஒரு கொஞ்சம் நீங்க சில்னஸ் ஆகுறதுக்காக, வேற எதுவுமே கிடையாது. நீங்க எதுவும் தப்பெல்லாம் நினைச்சுக்காதீங்க. அதே படம் வந்து நான் வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காத விஷயம் படம் படத்துல ஏதாவது இந்த கண்ண மூட சீன் ஏதாவது இருக்கா? பயப்படுற படத்துல தூங்கிடுறானுங்க பாதி பேர். படம் போட்டவனே கண்ணை மூட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே எப்போ அந்த பிரசாந்த் மூஞ்ச காட்டிங்களோ அந்த படத்துல, யாரு நம்ம பாண்டா கரட்டின்னுவாங்கல்ல, அவரை காட்டிடுறாங்க. எந்த படத்துலயும் போடாதீங்க, எந்த படத்துலயும் போடாத ஃப்ளாப் தான். அவரை ஸ்டார்டிங்ல காட்டினாங்க, இந்த திஷ்டி பூஷணிகா வச்ச மாதிரி படம் அப்படியே ஒஞ்சி போச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து மூவி நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்றவங்க அவங்கள வந்து நம்ம செல்வராகவன் வந்து கொலை பண்றாரு. ஏன்னா இஸ் அ டைரக்டர். எல்லாரும் என்னையும் தான் சொல்லியிருக்காங்க மூவி ரிவ்யூஸ் பண்ற. அந்த கோவிந்தா பாட்டுல பாத்தீங்கன்னா, கோவிந்தா பாட்டுல வந்து சந்தானம் வந்து கண்ணாடி போட்டு இருந்தா ரிவ்யூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ரிவ்யூஸ், ஆமா ரிவ்யூஸ் வந்து கண்ணாடி போட்டு கொடுக்கலான்ற ஒரு இதை செட் பண்ணதே யாரு? இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் தான். அதை பார்த்து மேபி சந்தானம் இன்ஸ்பயர் ஆயிருக்காரான்னு எனக்கு தெரியல. அவரும் கண்ணாடி போட்டு இருந்தா ரிவ்யூ கொடுத்துருக்காரு. எங்களை தான் கலாய்ச்சிருக்காரு, பல டீம்ஸை கலாய்ச்சிருக்காரு. பட் என்னன்னா அந்த கலாய்ச்சிதை வந்து காட்டி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா அவரே அவரை கலாய்ச்சினார் லாஸ்ட்ல, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்லை, கவுண்டரும் இல்ல, எதுவுமே இல்லை. எனக்கு என்ன சொல்லுறதுனே தெரியல. எனக்கு பாவமா இருக்கு. ஏன்னா நீங்களே எங்களை திட்டுறீங்க, உண்மையை சொல்லணும் சொல்றீங்க, உண்மையை சொன்னா பாதி பேர் மன கஷ்டப்படுறீங்க. அப்புறமா நாங்க என்ன செய்யறது? உண்மையதான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரெட்ரோ வந்துச்சு படமா, படம் நல்லாவே இல்ல. அத நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால ரிவ்யூ கொடுக்காம போயிட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ் பாடுதான் பெரும் பாடு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போலாம். என்னடா ரிவ்யூ கொடுக்குறது? பாசிட்டிவ் குத்தா
ஆடியன்ஸ் திட்டுறான், டேய் நல்லா இல்லாத படத்துக்கு ஏன்டா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேன்னு. நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா ப்ரொடியூசர் டிரெக்டர் எல்லாம் நாங்கள் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் தெரியுமான்றீங்க. நாங்கள் என்னதான் செய்யுது, வெரி சார். இந்த பாரு இங்க பாரு, என்ன இங்க வாங்க, இவரை கேளு, பொதுமக்கள் தானே கேளு, படம் எப்படின்னா இருக்கு, படம் எப்படின்னா இருக்கு சொல்லு. மனுஷன் என் பின்னாடி சீட்ல இருந்து கதறின்னு இருக்கிறாரா, அவர் அழுகுற தண்ணி அப்படியே கீழே போய் என் காலை டச் பண்ணுது, அவ்வளவு கதறின்னு இருக்காரு மனுஷன். அந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்துட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுங்கன்னா எப்படி கொடுக்குது? பட் டிரெக்டர் சார் தப்பு, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க.